திமுக வந்து ஒரு களங்கம் இல்லாத கட்சிலாம் கிடையாது. இல்ல திமுகலயும் ஊழல் இருக்கு. அவங்க அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும் அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. அதுல ஈவன் நெறைய இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து ஒரு மோனோபோலியா இருக்காங்க. ஸோ அவங்க செய்யற தவறுகள்லாம் இந்த பாஜக எதிர்ப்பு மூலமா அவங்க வந்து சரி கட்டிடுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம பாஜ அ பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக திமுகவ ஓட்டு போடுறோம். பட் மறுபக்கம் பார்க்கும்போது இவங்க சைட்லயுமே வந்து திமுக வந்து நம்ம என்னதான் விசிகான்னு பேசினாலும் திமுக தானே அங்க ஒரு பெரும்பான்மையான மெஜாரிட்டியான கட்சி. அந்த கட்சியில நீங்க இன்னுமே வந்து அந்த கொள்கை பிடிப்போட ஒரு தத்துவ பின்னணியோட எடுத்து செல்ற ஆட்கள் இன்னுமே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல ம், திமுக வந்து பேச்சளவுல அவங்க பார்ப்பன எதிர்ப்பு, சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க. ம். ஆனால் அவங்களுடைய முதலாளித்துவ நலனை வச்சு வரும்போது பாஜகவோட நிறைய சமரசம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்ப கூட ஒரு வேட்பாளருக்கு தொகுதி கொடுத்திருக்காங்க, ஒரு சின்ன கட்சி. ம். அவர் வந்து வெளிப்படையா தன்னை ஆர்எஸ்எஸ் அறிவித்தவர். ம். ஓகே. அது திமுக கூட்டணியில அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. ம். உதயசூரியன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் பேரு ம். முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ம். இப்ப இப்படி வந்து திமுக என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு மிக மிக ஊசலாட்டமான பலவீனமான ஒரு ஒரு கட்சி தான். ம். ஒரே ஒரு அவங்க கொள்கையில இந்துத்துவம் இல்லை. கொள்கையில் அவங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க. அதிமுகவுக்கு கொள்கையில் இருப்பது கிடையாது. கொள்கையிலும் அவங்க காலில் விழக்கூடிய கட்சி இருக்காங்க. ம். அதுதான் ஒரே வேறுபாடு. ம்.